அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் பல பேர் இருக்கிறாங்க. பல பேரை பார்த்துட்டோம். எல்லாருடைய இலக்கு என்ன, நோக்கம் என்ன, எதற்காக பயணிக்கிறோம், எதற்காக பயணிக்கிறாங்க விஷயங்கள் நமக்கு எல்லோருக்குமே தெரியும். நேத்து முளைஞ்ச காலம் கூட நாளைக்கு நான் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறோம். அதாவது நேத்து முளைஞ்ச காலம் நாளைக்கு நான் வந்தவனே முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில, இந்த அரசியல் களத்தில் எனக்கு முதல்வர் பதவி தேவையில்லை, என் சமுதாய மக்களுக்கு விடுதலை தேவை, விடிவு தேவை, சுதந்திர சுவாச காற்று அவர்கள் சுவாசிக்க வேண்டும் என்று அயராத உழைக்கக்கூடிய ஒரு மாமனிதன். இன்றைய சமுதாய இளைஞர்கள் யாருமே மதிப்பிற்குரிய அம்பேத்கர் அவர்களை பார்த்ததில்லை, பெரியாரை பார்த்ததில்லை. அவருக்கு மேலாக பார்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்ட உயரப்பட்டவர் தான் தொல் திருமாவளவன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் ஒரு பத்திரிகைக்காரன், ஒரு அரசியல் கட்சி தலைவரை புகழக்கூடாது, பாராட்டக்கூடாது. அவர்கள் என்ன குறை செய்கின்றார்கள், குற்றம் செய்கின்றார்கள், அதை கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். அதுதான் என்னுடைய வேலை, அதுதான் என்னுடைய கடமை. ஆனால் எந்த குற்றத்திற்கும் குறைக்கும் வாய்ப்பளிக்காமல் இந்த சமுதாய மக்களுக்காக அயராத உழைத்துக் கொண்டிருக்கும் தொல் திருமாவளவனை பார்க்கும் போது எனக்குள் ஒரு காதல் ஏற்படுகின்றது, ஒரு நட்பு ஏற்படுகின்றது, ஒரு இணக்கம் ஏற்படுகின்றது. வெளியே இருக்கக்கூடிய எனக்கே ஒரு இணக்கம் ஏற்படுதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் தொல் திருமாவளவன் அவர்களை முதல்ல பார்த்ததில்லை. அவர் ஒரு அரசியல்வாதியா தான் பார்த்தேன். ஆனால் அவர் எப்போது மதித்தேன் என்றால் அவருடைய கட்சி தொண்டர்கள், அந்த சிறுத்தைகள் தான் என்னை திருமாவளவன் அவர்களை அடையாளப்படுத்தினார்கள். ஒரு தலைவன் தான் அறியக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் தொண்டர்கள் தான். அவர்களுடைய ஒழுக்கமும், அவருடைய வழக்கமும், அவருடைய பழக்கங்களும் என்னை ஈர்த்தது. தலித் சமுதாய மக்களை வேறொரு கண்ணோட்டத்தில், வேறொரு பார்வையில் பல குற்றச்சாட்டுகள், குறைகள் மொழிப்படுத்தி, தாழ்வுபடுத்தி, இழிவுபடுத்தி வாழக்கூடிய இந்த சமூகத்தில் அந்த மக்கள் தான் இன்று மற்ற சமுதாய மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்கள், ஒழுக்கமானவர்கள், உயர்வானவர்கள், சிந்தனையானவர்கள், அப்படி எல்லோருக்குமே தலை சிறந்து இருக்கக்கூடியவர்கள் என்று அடையாளப்படுத்தியவர் தான் தொல் திருமாவளவன். அந்த தொல் திருமாவளவனுடைய முகவரியை கொடுத்ததுதான் நீங்கள்.